இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பயணத்தின் போது தமிழக மீனவர்கள் பிரச்சினை பற்றி இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு இன்ப செய்தி கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்தில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் மாநாட்டை முடித்துக்கொண்டு நேராக இலங்கை சென்றார். இலங்கை தலைநகர் கொழும்பில் இறங்கிய பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கே ஆகியோர் சந்தித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகள் இடையேயான உறவை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இரு நாடுகள் இடையேயான 7 முக்கிய ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு துறை, எரிசக்தி, டிஜிட்டல் துறை, சுகாதாரம் மற்றும் வணிகத்துறை சார்ந்த 7 புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் அனுரா குமார் திசநாயக்கே மித்ரா விபுஷ்ணா என்ற விருதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது. ஏனென்றால் கடலில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நம் மாநில மீனவர்களை அடிக்கடி இலங்கை கடற்படையினர் பிடித்து செல்கின்றனர். அதோடு அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்கின்றனர். இதனால் மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தீர்வு காண வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அதோடு இலங்கையிடம் உள்ள கச்சத்தீவை மீண்டும் இந்தியா கைப்பற்ற வேண்டும், பிரதமர் மோடி அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்பட தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்திய பிரதமர் மோடி, இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கே ஆகியோர் இடையே தமிழக மீனவர்கள் பிரச்சினை பற்றி தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது பிரதமர் மோடி தமிழ்நாடு உள்பட இந்திய மீனவர்கள் பிரச்சனையில் மனிதாபிமானத்துடன் இலங்கை செயல்பட வேண்டும், இந்த விவகாரத்தில் இலங்கையின் செயல்பாடு சரியாக இருக்க வேண்டும், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் மோடியின் இந்த கோரிக்கையை இலங்கை அதிபர் அனுரா குமார திசநாயக்கே முழு மனதுடன் ஒப்புக்கொண்டார். இந்திய மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதாக அவர் உறுதியளித்தார். இது தமிழக மீனவர்களுக்கு இன்ப செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இலங்கையின் பிடியில் நம் மீனவர்களும் படகுகள் உள்ளது. பிரதமர் மோடியின் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட உள்ளனர். குறிப்பாக இந்திய பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தால் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும். தமிழக மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். துப்பாக்கிச்சூடு நடத்தி கொல்லப்படுவதை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். படகுகள் உள்ளிட்ட தமிழக மீனவர்களின் உடைமைகளை கைப்பற்றுவதோடு சேதப்படுத்துவது இனி வரும் காலங்களில் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இலங்கை இராணுவம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அழித்து வருவதற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மத்திய பாஜக அரசு கொடுக்க வேண்டிய அனைத்து அழுத்தங்களையும் கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்பதே பல லட்சம் தமிழக மீனவர்களின் பல ஆண்டுகால கோரிக்கையாக உள்ளது. ஆனால் இந்தியாவை தற்போது ஆளக்கூடிய மத்திய பாஜக அரசு மனது வைத்தால் மட்டுமே தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை சிங்கள இராணுவ படையினர் நடத்தும் தொடர் தாக்குதலை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தி முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.